நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணுறோம். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி கேட்குறாங்க. இங்கே நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரான் கெயின் என்தால்பிக்கு. அப்படின்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் அர்த்தம். எக்ஸோதெர்மிக். இப்போ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி டவுன் த குரூப் எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஹாலஜன் ஃபேமிலி எடுத்துக்கலாம். ஹாலஜன்ஸில் குளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடைன் இருக்குது. இப்படி குளோரின்லேருந்து அஸ்டடைன் வரைக்கும் போகும்போது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் ஃப்ளோரின்லேருந்து குளோரின் போகும்போது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்ன ஆகுனாக்கா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சிஎல்க்கு அதிகமாக இருக்கும் ஃப்ளோரினை விட. அப்போ இந்த சிஎல்க்கு எப்படி இருக்குதுன்னா ஃப்ளோரினை விட அதிகமாக இருக்குதுன்ட்டு சொல்கிறோம். அடுத்து ஆக்சிஜன் ஃபேமிலி எடுத்துக்கலாம். ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெலூரியம், பொலோனியம். இந்த ஆக்சிஜன் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர்லேருந்து பொலோனியம் போகும்போது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்ன ஆகுதுனாக்கா டிக்ரீஸ் ஆகுது. ஆக்சிஜன்லேருந்து சல்ஃபர் போகும்போது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்ன ஆகுதுனாக்கா இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா சல்ஃபருக்கு அதிகமாக இருக்குது ஆக்சிஜனை விட. இப்போ ஃப்ளூரின் அண்ட் சல்ஃபர் பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமாக இருக்குன்னா ஃப்ளூரினுக்கு அதிகமாக இருக்கும். ஏன் ஃப்ளூரினுக்கு அதிகமாக இருக்குதுன்னா இது ஹாலஜன்ஸ், ஆனால் இது ஆக்சிஜன் ஃபேமிலி. அதனால ஃப்ளூரினுக்கு அதிகமாக இருக்குது சல்ஃபரை விட. ஸோ இங்கே எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆர்டர் பார்த்தீங்கன்னா இது போல இருக்குதுன்ட்டு சொல்கிறோம். டி ஆப்ஷன் ஆன்சராக சொல்கிறோம். இப்போ இந்த கொஸ்டினில் இங்கே அயானிக் ரேடியை கேட்டிருக்காங்க. அயானிக் ரேடி இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கு எப்படி இருக்கும் அன்ட்டு கேட்டிருக்காங்க. இங்கேயும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜோட எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் தான். அயானிக் ரேடியோ வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜோட எப்படி இருக்கும்ன்ட்டு கேட்குறாங்க. சரி, இப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்னன்னு பார்க்கலாம். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்னன்னு சொல்றோம்னா இஸ் ஈக்குவல் டு நியூக்ளியர் சார்ஜ் மைனஸ் ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட். நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாச்சுன்னா ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் அதிகமாச்சுன்னா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் ரேடியஸும் எப்படி இருக்குது அன்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அன்ட்டு சொல்லும். ரேடியஸும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் எப்படி இருக்குதுன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதே போல நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் அதிகமாச்சுன்னா ரேடியஸ் என்ன ஆகும்னா அதிகமாகும். நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் அதிகமாச்சுன்னா ரேடியஸ் அதிகமாகும். சரி, அடுத்த கொஸ்டின். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஸ்பீசிஸ் கொடுத்துட்டு இது எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க ரேடியஸ் எப்படி இருக்கும் அன்ட்டு பார்க்கலாம். ஐசோ எலக்ட்ரானிக்கா இருந்தா ஐசோ எலக்ட்ரானிக்கு கேட்டியானுக்கு சைஸ் கம்மியா இருக்கும் ஆனியானை விட. கேட்டியான்ல சார்ஜ் அதிகமாச்சுன்னா ரேடியஸ் என்ன ஆகும்னாக்கா டிக்ரீஸ் ஆகும். ஆனியான்ல சார்ஜ் அதிகமாச்சுன்னா, அதாவது மேக்னிடியூட் மட்டும் பார்க்கணும், சைனை பார்க்காதீங்க. மேக்னிடியூட் எடுத்து பார்த்துக்கோங்க. சார்ஜ் அதிகமாச்சுன்னா ரேடியஸ் அதிகமாகும். சரி, இப்போ கேட்டியானு கம்மியா இருக்குது ஆனியானை விடன்ட்டு தெரிஞ்சு வச்சு. அப்போ இங்க என்னென்ன கேட்டியான்ஸ் இருக்குது பாருங்க. இப்போ Al3+ Mg2+ Na+ அப்படி இருக்குது. அப்போ வந்து என்ன சொல்லணும்னா Al3+க்கு கம்மியா இருக்குது Mg2+ விட. Mg2+ கம்மியா இருக்குது Na+ விட. இப்போ ஆனியான்ஸ்க்கு அதிகமா இருக்குது. ஆனியான்ஸ்ல சார்ஜ் அதிகமா இருந்துச்சுன்னா ரேடியஸ் அதிகமா இருக்கும். அப்போ யாருக்கு அதிகமா இருக்கும்? ஆக்சிஜனுக்கு அதிகமா இருக்கும், ஃப்ளோரினுக்கு கம்மியா இருக்கும். அப்போ ஆக்சிஜனுக்கு அதிகமா இருக்குது, ஃப்ளோரினுக்கு கம்மியா இருக்குது. ஃப்ளோரினுக்கு சோடியத்தை விட அதிகமா இருக்கும். ஓகே, இது போல இருக்கும் நம்ம சொல்றோம். அப்போ இந்த ஆக்சிஜன்ல இருந்து ஆக்சைட்ல இருந்து Al3+ போகும்போது ரேடியஸ் என்ன ஆகுதுனாக்கா டிக்ரீஸ் ஆயினே போகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷனை சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இங்க எது வந்து ராங்னு கேட்குறாங்க, எது வந்து இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. பாண்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா பாண்ட் எனர்ஜி ஆர்டர் பார்த்தீங்கன்னா
I2 less than F2 less than Br2 less than Cl2. இப்படி தான் பாண்ட் எனர்ஜி ஆர்டர் இருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகினே போகும். அதனால இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஃப்ளூரினுக்கு ஆக்சிடைசிங் நேச்சர் குளோரினை விட அதிகமாக தான் இருக்கும். இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். எலக்ட்ரான் அஃபினிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் பார்த்தேன் ஜஸ்ட் பிஃபோர், சிஎல்க்கு அதிகமாக இருக்கும் எஃப்ஐ விட. அப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இதுதான். இங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி கேட்குறாங்க. இப்போ ஹாலஜன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம், எஃப் சிஎல் பிஆர் ஐ. இப்போ இப்படி போனீங்கன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இப்படி போனீங்கன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ யாருக்கு மேக்ஸிமமா இருக்கும், சிஎல்க்கு மேக்ஸிமமா இருக்கும். ஸோ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி சிஎல்க்கு மேக்ஸிமமா இருக்குதுன்ட்டு சொல்றோம். இங்க ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் பெரிலியம் அண்ட் போரான். பெரிலியம் அண்ட் போரான் கேட்குறாங்க. பெரிலியமும் போரான் எங்க வருதுன்னா செகண்ட் பீரியட்ல வரும். செகண்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னன்னா லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், நியான். இது செகண்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். அலாங் த பீரியட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகுனாக்கா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ லித்தியம்க்கு வந்து பெரிலியத்தை விட கம்மியா இருக்குது, போரான் கார்பனை விட கம்மியா இருக்குது, கார்பன் நைட்ரஜனை விட கம்மியா இருக்குது, ஆக்சிஜன் குளோரினை விட கம்மியா இருக்குது, குளோரின் நியானை விட கம்மியா இருக்குது. இப்போ பெரிலியம் அண்ட் போரான் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அப்நார்மலா இருக்கும், நார்மலா இருக்காது, இப்படி இருக்கும். இந்த செகண்ட் ஏ குரூப் எலிமெண்ட்டுக்கு இந்த தேர்ட் ஏ குரூப் எலிமெண்ட்டை விட அதிகமா இருக்கும். ஏன்னா பெரிலியத்திலிருந்து எந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுவோம்னா 2s எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுவோம், அதுக்கு பெனிட்ரேஷன் பவர் அதிகமா இருக்கும். போரான்ல எந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுவோம்னா 2p எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுவோம், அதுக்கு பெனிட்ரேஷன் பவர் கம்மியா இருக்கும். அதனால்தான் இந்த 2aக்கு அதிகமா இருக்குது அயனைசேஷன் பொட்டன்ஷியல் தேர்ட் ஏ விட. அடுத்து இந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து 5th ஏ குரூப்ல வருது, ஆக்சிஜன் வந்து 6th ஏ குரூப்ல வருது. இங்க பாத்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் இருக்குது, ஆஃப் ஃபீல்டுனா ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஆக்சிஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ஷியலி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஆக்சிஜனுக்கு வந்து பார்ஷியலி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்குது. அப்போ இதுக்கு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால இதுல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது டிஃபிகல்ட் இந்த பார்ஷியலி ஃபில்டை விட. அதனால நைட்ரஜனுக்கு அயனைசேஷன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும் ஆக்சிஜனை விட. அப்போ 5th ஏ குரூப் எலிமெண்ட்டுக்கு அயனைசேஷன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னா 6th ஏ குரூப் எலிமெண்ட்டை விட அதிகமா இருக்கும். ஏன்னா இது ஆஃப் ஃபீல்ட், இது பார்ஷியல் ஃபீல்ட். அது போல இந்த செகண்ட் ஏ குரூப் எலிமெண்ட்டுக்கு தேர்ட் ஏ குரூப்பை விட அதிகமா இருக்கும். ஏன்னா இதை வந்து எஸ்ல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுனால இதுக்கு பெனிட்ரேஷன் பவர் அதிகம், இதை பில இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுனால இதுக்கு பெனிட்ரேஷன் பவர் கம்மி. ஸோ அப்போ பெரிலியத்துக்கு அதிகமா இருக்கணும், போரானுக்கு கம்மியா இருக்கணும். அப்போ எந்த ஆப்ஷன் வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க பெரிலியத்துக்கு அதிகமா இருக்கணும், போரானுக்கு கம்மியா இருக்கணும். அப்போ இந்த ஆப்ஷனை சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா சைஸை கேட்குறாங்க, சைஸ் ஆஃப் அயோடின் கேட்குறாங்க. எல்லாமே அயோடின் தான். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, ஆனியானுடைய சைஸ் எப்பவுமே பேரண்ட் ஆட்டமை விட அதிகமா இருக்கும், பேரண்ட் ஆட்டமை விட அதிகமா இருக்கும். பேரண்ட் ஆட்டம்னுடைய சைஸ் எப்பவுமே அதனுடைய கேட்டியானை விட அதிகமா இருக்கும். சேம், எல்லாமே சேம் எலிமெண்டா இருந்தா அப்பதான் பேரண்ட் ஆட்டம்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாமே அயோடின், அதனால தான் பேரண்ட் ஆட்டம். அப்போ வந்து ஆனியான் என்னன்னு பார்த்தீங்கன்னா I-, பேரண்ட் ஆட்டம் பார்த்தீங்கன்னா I, கேட்டியான் பார்த்தீங்கன்னா I+. இது போல இந்த ஆர்டர் வருது அன்ட்டு சொல்றோம். அப்போ இங்க சைஸ் பார்த்தீங்கன்னா I- அதிகமா இருக்கும் ஐயை விட, ஐக்கு அதிகமா இருக்கும் I+ விட, அப்படி சொல்றோம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா லார்ஜஸ்ட் சைஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இது எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 19. இப்போ இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணீங்கன்னா K+, அதுல 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கால்சியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 20. இதுல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணீங்கன்னா Ca2+ வரும், அதுல வந்து 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். Cl அட்டாமிக் நம்பர் 17. இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை இதுக்கு ஆட் பண்ணீங்கன்னா Cl- வரும், அப்போ 18 எலக்ட்ரான்ஸ். சல்ஃபருக்கு அட்டாமிக் நம்பர் 16. இதுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு S2- வரும், அப்போ 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ எல்லாமே
ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் தான். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்ல ஆனியானுக்கு சைஸ் அதிகமா இருக்கும் கேட்டியானை விட. ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்னா ஆனியானுடைய சைஸ் கேட்டியானை விட அதிகமா இருக்கும். அடுத்து ஆனியான்ல சார்ஜ் மேக்னிடியூட மட்டும் எடுத்துக்கணும், நெகட்டிவ் சைன் எடுக்கக்கூடாது. சார்ஜ் அதிகமாச்சுன்னா ரேடியஸும் அதிகமாகும். அப்போ லார்ஜஸ்ட் சைஸ் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ லார்ஜஸ்ட் சைஸ்னா நம்ம ஆனியான்ஸை தான் எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ ஆனியான்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஆனியான்ஸ்ல எதுக்கு ரேடியஸ் ஹையஸ்ட்னு நம்ம பார்க்கணும். அப்போ எதுக்கு சார்ஜ் அதிகமோ அதுக்கு தான் ரேடியஸ் ஹையஸ்ட்ன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ ஆப்ஷன் டி ஆப்ஷனை சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் சைஸ் கேட்குறாங்க. இப்போ இது எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸான்னு செக் பண்ணிடலாம். இப்போ அலுமினியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 13. இதுல இருந்து 3 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணீங்கன்னா Al3+ வரும். அப்போ 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஃப்ளோரின் அட்டாமிக் நம்பர் 9. இதுல ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணீங்கன்னா F- வரும். அப்போ 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இதுல. சோடியம் அட்டாமிக் நம்பர் 11. இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணீங்கன்னா Na+ கிடைக்கும். இதுல 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. மெக்னீசியம் அட்டாமிக் நம்பர் 12. இதுல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணீங்கன்னா Mg2+ கிடைக்கும். இதுல 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்படின்னா எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் தான். இப்போ ஸ்மாலஸ்ட் சைஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்ல சைஸ் எப்படி இருக்கும்? ஆனியானுக்கு அதிகமா இருக்கும் கேட்டியானை விட. கேட்டியான்ல சார்ஜ் அதிகமாச்சுன்னா சார்ஜ் அதிகமாச்சுன்னா சைஸ் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். அப்போ இப்போ ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆனும்போது கேட்டியான்ஸ் எடுத்துக்கோங்க. கேட்டியான்ல சார்ஜ் அதிகமாச்சுன்னா சைஸ் கம்மியாகும். அப்போ ஸ்மாலஸ்ட் சைஸ் எதை சொல்லனாக்கா இந்த மெக்னீசியம் அயான ஸ்மாலஸ்ட் சைஸ் சொல்லலாம். ஆனா இங்க அலுமினியம் கூட இருக்குது. அலுமினியத்துக்கு தானே சார்ஜ் மெக்னீசியத்தை விட அதிகம். அப்போ அலுமினியத்தை தான் ஆன்சரா சொல்லணும். அப்ப இங்க எப்படி ஒரு ஆன்சர் பாத்தீங்கன்னா Al3+க்கு கம்மியா இருக்கும் Mg2+ விட. Mg2+க்கு கம்மியா இருக்கும் Na+ விட. Na+க்கு கம்மியா இருக்கும் F- விட. அப்போ ஸ்மாலஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா யாருன்னா அலுமினியம் அயான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர். அலுமினியம் அயானத்தை தான் நம்ம ஆன்சரா சொல்லணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். இங்க வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ அட்டாமிக் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. யாருக்கு? ஜஸ்ட் பிலோ திஸ் எலிமெண்ட் கேக்குறாங்க. சரி, இப்போ இந்த எலிமெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இங்க இங்க வந்து 1s2 2s2 2p6 3s2 3p3 அப்படின்னா இது எப்படி எழுதலாம்னா நியான் 3s2 3p3ன்னு எழுதலாம். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த 1s2ல இருந்து 2p6 வரைக்கும் என்ன சொல்லலாம்னா நியான் சொல்லலாம். அப்புறமா 3s2 3p3 சொல்லியிருக்கோம். இது யாருக்குன்னா பாஸ்பரஸ்க்கு. அப்படின்னா பாஸ்பரஸ் எந்த குரூப்ல வருது? 5th A குரூப்ல வருது. 5th A குரூப்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் வருது. நைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 7. இதோட ஒரு 8 ஆட் பண்ணீங்கன்னா பாஸ்பரஸ் கிடைக்கும் 15. இதோட 18 ஆட் பண்ணுங்க ஆர்சனிக் கிடைக்கும். இதோட 18 ஆட் பண்ணுங்க என்ன கிடைக்கும்னா ஆன்டிமனி கிடைக்கும். இதோட 32 ஆட் பண்ணுங்க பிஸ்மத் கிடைக்கும். இதுதான் அட்டாமிக் நம்பர். இப்போ இங்க என்ன ஆன்சர் சொல்லலாம்னு பாருங்க. இந்த கொடுத்திருக்கிற எலிமெண்ட் வந்து பாஸ்பரஸ். இதுக்கு ஜஸ்ட் பிலோனா யார் வருவாங்க? ஆர்சனிக் வரும். அப்போ என்ன ஆன்சர் சொல்லலாம்? அட்டாமிக் நம்பர் 33 தான் இந்த எலிமெண்ட்டுக்கு ஜஸ்ட் பிலோவா இருக்குது நம்ம சொல்றோம். சரி, இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா புரோட்டான் கொடுத்திருக்காங்க. இப்போ வெரி லார்ஜ் என்னன்னு சொல்றோம்? one would expect proton to have very large என்ன சார்ஜா, அயனைசேஷன் பொட்டன்ஷியலா, ஹைட்ரேஷன் எனர்ஜியா, ரேடியஸா அப்படி சொல்றாங்க. புரோட்டானுக்கு ரிலேட்டிவ் சார்ஜ் பாத்தீங்கன்னா +1. அதை வந்து வெரி லார்ஜ்னு சொல்ல முடியாது. என்ன அலுமினியம் அயானுக்கு +3. அப்போ சார்ஜை விட்டுருங்க. அயனைசேஷன் பொட்டன்ஷியலுக்கு வரலாம். அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னா எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும். புரோட்டான்ல எங்க எலக்ட்ரான், அதனால அயனைசேஷன் பொட்டன்ஷியலை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
அடுத்து பாத்தீங்கன்னா ரேடியஸை வந்து நம்ம சொல்ல வேண்டாம். சரி, ஹைட்ரேஷன் எனர்ஜி எடுத்துக்கலாம். ஹைட்ரேஷன் எனர்ஜி பாத்தீங்கன்னாக்கா ஹைட்ரேஷன் எனர்ஜினா என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிறேன். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் கிட்ட ஒரு புரோட்டான் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இந்த புரோட்டான் பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்ல இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இப்படி நியூக்ளியஸை சுத்தும். இப்போ இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு H+ கிடைக்கும். இந்த H+ நியூக்ளியஸ்ல 1 புரோட்டான் இருக்கும், இது கிட்ட எலக்ட்ரான் இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா ஹைட்ரேஷன் என்னன்னு பார்க்கலாம். இதை வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்றீங்க. வாட்டர்ல டிசால்வ் பண்ண என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் HCl கேஸை வாட்டர்ல பாஸ் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். HCl கேஸ்ல இருந்து H+ அயன்ஸ் தானே வாட்டருக்குள்ள போகுது, அது மாதிரி. ஓகேவா, H+ அயன்ஸ். இப்போ வாட்டரை என்ன பண்ணலாம்னா இப்படி ஏதலாம். வாட்டர் கிட்ட 2 லோன் பேர்ஸ் இருக்குது. இந்த ஆக்சிஜன் வந்து இந்த லோன் பேரை இந்த H+ கான்ட்ரிபியூட் பண்ணும். H+ வந்து வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்ப என்ன ஆகுனாக்கா இங்க டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ ஒரு லோன் பேர் தான் ஆக்சிஜன் கிட்ட இருக்கும். இப்போ ஆக்சிஜன் லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குது, H+ வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குது. அதனால இங்க 2 பேருக்கு இடையில டேட்டிவ் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. இந்த டேட்டிவ் பாண்டை இப்போ நார்மல் கோலன் பாண்டா ஏத போறோம். அப்படி நார்மல் கோலன் பாண்டா ஏதனா ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்கணும். ஃபார்மல் சார்ஜஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆக்சிஜன் வந்து டோனாரா இருக்கனால இதுக்கு +1. இந்த ஹைட்ரஜன் வந்து அக்செப்டருக்கு -1 கொடுங்க. ஆல்ரெடி +1 இருக்கனால 0வா மாறிடும். இதுக்கு பேர் என்ன சொல்றேன்னா ஹைட்ரோனியம் அயான் சொல்றோம். அடுத்து இந்த ஹைட்ரோனியம் அயான் என்ன பண்ணுன்னா வாட்டர் மாலிகுல்ஸோட ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு போகும். அப்போ இப்போ வாட்டர் மாலிகுல் வந்து இதோட ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு இப்படி போகும். ஓகேவா, வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஹைட்ரஜனோட இப்படி போகுது. இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்றேன்னா ஹைட்ரேஷன் அன்ட்டு சொல்றோம். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் என்னன்னா ஹைட்ரேஷன் அன்ட்டு சொல்றோம். இப்போ இந்த ஹைட்ரேஷன் நடக்கும்போது பாண்ட் ஃபார்ம் ஆகுதா இல்ல பாண்ட் பிரேக் ஆகுதா, என்ன நடக்குது பாருங்க. இந்த இடத்துல என்ன ஆகுது, பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இங்க வந்து ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா அட்ராக்ஷன்னால தானே பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்ப எனர்ஜி ரிலீஸ் ஆகும்ல. அப்பனா எக்ஸோதெர்மிக் தான் சொல்லணும். இதை தான் என்னன்னு சொல்றேன்னா எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆச்சோ அதை தான் ஹைட்ரேஷன் எனர்ஜி சொல்றோம். ஹைட்ரேஷன் எனர்ஜி யாருக்கு ஹையஸ்டா இருக்குன்னா இந்த புரோட்டானுக்கு மட்டும்தான் ஹையஸ்டா இருக்கும். மற்ற கேட்டியான்ஸை கம்பேர் பண்ணும்போதும் சரி, ஆனியான்ஸை கம்பேர் பண்ணும்போதும் சரி, புரோட்டானுக்கு ஹைட்ரேஷன் எனர்ஜி ஹையஸ்டா இருக்கும். ஏன் புரோட்டானுக்கு ஹைட்ரேஷன் எனர்ஜி ஹையஸ்டா இருக்குது? ஏன்னா புரோட்டான் கிட்ட இருக்கிறதே நியூக்ளியஸ் மட்டும் தானே. அப்போ இது எப்படி அன்ஸ்டேபிளா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி அன்ஸ்டேபிளா இருக்கும் போது அது எப்படி எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும் யோசிச்சு பாருங்க. அப்போ எலக்ட்ரானை எப்படி அட்ராக்ட் பண்ணும்? லார்ஜ் எக்ஸ்டென்ட்ல அட்ராக்ட் பண்ணுதுன்னா அவ்வளவு எக்ஸ்டென்ட்ல எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்போ ஹைட்ரேஷன் எனர்ஜி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹையஸ்டா இருக்கும்ட்டு நினைக்கிறோம். சரி, அப்போ இந்த கொஸ்டின்ல வந்து புரோட்டானுக்கு வந்து ஹையஸ்ட் எனர்ஜி ஹையஸ்டா இருக்குது, ஹைட்ரேஷன் எனர்ஜி ஹையஸ்டா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்த கொஸ்டின் போறோம். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னாக்கா ஐசோ எலக்ட்ரானிக்னு கொடுத்துட்டாங்க. சைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இப்போ வந்து எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் சொல்லியாச்சு. எல்லாமே கேட்டையான் ஆனும்போது சார்ஜ் அதிகமாச்சுன்னா சைஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குறையும். அப்போ சிலிக்கானுக்கு அதிகமா இருக்கும், அலுமினியத்துக்கு கம்மியா இருக்கும், மெக்னீசியத்துக்கு இன்னும் கம்மியா இருக்கும், சோடியத்துக்கு இன்னும் கம்மியா இருக்கும். இப்படிதான் ஆன்சரை சொல்லணும். ஓகேவா, சரி. அப்படின்னாக்கா இது இந்த ஆப்ஷனை சொல்றோம். யாருக்கு ரொம்ப கம்மியா இருக்குன்னா சிலிக்கானுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும், சோடியத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படி சொல்றோம். அடுத்து இங்க அட்டாமிக் நம்பர் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 33 கொடுத்திருக்காங்க. இத பீரியாடிக் டேபிள்ல எங்க பிளேஸ் பண்றதுன்னு கேக்குறாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் क्वेश्चंस பிஃபோர் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்னா 5th குரூப்னு பார்த்தோம். அந்த 5th குரூப்ல என்ன பார்த்தோம்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் இப்படி பார்த்தோம். இதுல நைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 7 சொன்னோம். இதோட 8 ஆட் பண்ணா 15 பாஸ்பரஸ் வருது. இதோட 18 ஆட் பண்ணா 33 ஆர்சனிக் வருது. இதோட 18 ஆட் பண்ணா 51 ஆன்டிமனி வருது. இதோட 32 ஆட் பண்ணா 83 பிஸ்மத் வருது. அப்போ இந்த 33 அட்டாமிக் நம்பர் யாருன்னா ஆர்சனிக்ன்றது தெரிஞ்சு போச்சு.
இது எந்த பீரியட்ல வரும்னு கேக்குறாங்க, எந்த குரூப்ல வரும்னு கேக்குறாங்க. இது எந்த குரூப்னு நம்ம சொன்னோம், 5th A குரூப் தானே நைட்ரஜன். நைட்ரஜன் ஃபேமிலி 5th A குரூப்ல தானே வருது. அப்ப என்ன சொல்லலாம்னா 5th குரூப் அன்ட்டு சொல்லலாம். சரி, அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா 5th குரூப் அன்ட்டு சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து இந்த பீரியாடிக் டேபிள் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போனா அட்டாமிக் வால்யூம் என்ன ஆகும்னு கேக்குறாங்க. அதாவது பீரியட்ல லெஃப்ட் டு ரைட் போனா அட்டாமிக் வால்யூம் என்ன ஆகும் அன்ட்டு கேக்குறாங்க. அட்டாமிக் வால்யூம் என்ன ஆகும்னாக்கா ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆகும், அப்புறமா பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அட்டாமிக் வால்யூம் வந்து இது மாதிரி சேஞ்ச் ஆகும்னு சொல்றோம். இது வந்து அட்டாமிக் ரேடியஸ் கிடையாது, இது அட்டாமிக் வால்யூம். சரி, அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ டிஃபரன்ஸ் யாருக்கு, செகண்ட் அண்ட் தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜிக்கு டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் அயனைசேஷனுடைய டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும், அப்நார்மலி ஹையா இருக்கணும். செகண்ட் அண்ட் தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜினுடைய டிஃபரன்ஸ் வந்து அப்நார்மலி ஹையா இருக்கணும். யாருக்கு அப்படி கேக்குறாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு லித்தியம் எடுத்துக்கிறேன். லித்தியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா 1s2 2s1. இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணா Li+ வரும். இங்க எனர்ஜி இன்வால்வ்டு ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லலாம். இதுக்கு கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா 1s2 ஹீலியம் கான்ஃபிகரேஷன் அன்ட்டு சொல்லலாம். இதுக்கு ஹீலியம் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால இதுல இருந்து இன்னொரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி சொல்றோம். இப்போ Li2+ நமக்கு கிடைக்குது. இப்போ கான்ஃபிகரேஷன் 1s1. இங்க ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனை டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம் I2ல. ஓகேவா? சரி, அடுத்து இங்க இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணீங்கன்னா Li3+ கிடைக்கும். இப்போ 1s0, இப்போ வந்து I3ன்னு சொல்றோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க I1 எப்படி இருக்குன்னா I2வை விட கம்மியா இருக்கும். I3 எப்படி இருக்குன்னா I3 இப்படி இருக்கும். I1 எப்பவுமே I2வை விட கம்மியா இருக்கும். I2 எப்பவுமே I3யை விட கம்மியா இருக்கும். ஒரு எலிமெண்ட்னு எடுத்துக்கினா இப்படிதான் ஆர்டர் இருக்கும். சப்போஸ் சோடியம் பாத்தீங்கன்னா I1 less than I2 less than I3 இப்படிதான் இருக்கும். ஜிங்க் எடுத்துக்கிறீங்கன்னா I1 less than I2 less than I3 இது போலதான் இருக்கும். சரி, இப்போ டிஃபரன்ஸ் பார்க்கிறோம். இப்போ I1க்கும் I2க்கும் டிஃபரன்ஸ் பார்க்கிறோம், I2க்கும் I3க்கும் டிஃபரன்ஸ் பார்க்கிறோம். அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா மாறும். அந்த டிஃபரன்ஸ் மாறும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா Li+க்கு வந்து நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் இருக்குது, ஹீலியம் கான்ஃபிகரேஷன் இருக்குதுன்னா Li+ ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் இருக்குது. அப்படின்னா இந்த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனை இந்த I2ல என்ன பண்ணிருக்கிறோம், அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனா மாத்திருக்கோம். அப்படின்னாக்கா I2 எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ வந்து எங்க இருந்து, அதாவது I2 ரொம்ப அதிகமா இருக்குதுன்னா என்ன அர்த்தம், I1க்கும் அதாவது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் எங்கன்னு பாருங்க. அதுக்கு லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் இருக்கக்கூடிய அயனைசேஷன் எனர்ஜிஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு இடையில டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு இடையில டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும், I1 I2 I3 அப்படி எழுதிருங்க. நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு வாங்க. எங்க நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வருதோ அதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய அயனைசேஷன் எனர்ஜிக்கும் ரைட் சைட்ல இருக்கக்கூடிய அயனைசேஷன் எனர்ஜிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ வந்து லித்தியம்க்கு பாத்தீங்கன்னா I1க்கும் I2க்கும் இடையில டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்படி கூட கவனம் வச்சுக்கலாம். லித்தியம் வந்து ஃபர்ஸ்ட் குரூப். அப்போ ஃபர்ஸ்ட் குரூப்பா இருக்குதுன்னாக்கா I1க்கும் I2க்கும் இடையில டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லலாம். சப்போஸ் செகண்ட் குரூப்பா இருந்தா அதையும் பார்த்துடலாம். இப்போ செகண்ட் குரூப்புக்கு பெரிலியம் எடுத்துக்கலாம். அட்டாமி நம்பர் 4, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றீங்க I1. இப்போ என்ன சொல்லணும்னா Be+, இது கான்ஃபிகரேஷன் 1s2 2s1. இப்போ செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றீங்க I2, இதுக்கு கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா Be2+, இது கான்ஃபிகரேஷன் 1s2 ஹீலியம் கான்ஃபிகரேஷன் சொல்லலாம். இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றீங்க I3, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா Be3+, இது கான்ஃபிகரேஷன் 1s1. இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றீங்க, அது I4. இப்போ Be4+ சொல்லலாம், இதுக்கு கான்ஃபிகரேஷன் 1s0. இப்போ பெரிலியத்துக்கு பாத்தீங்கன்னா 4 அயனைசேஷன் எனர்ஜிஸ் பாசிபிள் என்று சொல்லியிருக்கோம். எங்க இருந்து எங்க ரொம்ப அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க பெரிலியம் Be2+க்கு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன், நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். அப்போ I3 வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணோம், எங்க ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் வந்திருக்குது Be2+ல, இதுக்கு லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க I2, அதுக்கு ரைட் சைடு எடுத்துக்கோங்க I3. இங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா வெரி ஹையா இருக்கும். அப்ப செகண்ட் குரூப் எலிமெண்டா இருந்தா செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜிக்கும் தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜிக்கு இடையில டிஃபரன்ஸ் ரொம்ப ஹையஸ்டா இருக்கும் அன்ட்டு நம்ம சொல்றோம். இப்போ அங்க என்ன கேட்டிருக்காங்க,
செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜிக்கும் தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜிக்கும் இடையில டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா அப்நார்மலி ஹையா இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த எலிமெண்ட் எந்த எலிமெண்டா இருக்கணும்? செகண்ட் குரூப் எலிமெண்டா இருக்கணும். அப்ப செகண்ட் குரூப் எலிமெண்டா இருந்தா வேலன்சி ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும். செகண்ட் குரூப்னா யாரு? அல்காலின் எர்த் மெட்டல்ஸ். அல்காலின் எர்த் மெட்டல்ஸ்னா அதனுடைய ஜெனரல் வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் வந்து NS2 அப்படி இருக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? நியான் 3s1. செகண்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்க 3s1 3p1 கொடுத்துருக்காங்கனாவே இது எக்ஸைட்டட் ஸ்டேட்ல கொடுத்துருக்காங்க. அதனால இது கொஞ்சம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ சி எடுத்துக்கலாம். சி எப்படி எழுதலாம்னா நியான் 3s2 3p2. அடுத்து டி எப்படி எழுதலாம்னா நியான் 3s2ன்னு எழுதலாம். இப்போ இதனுடைய வேலன்சி ஷெல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அதனால இது ஃபர்ஸ்ட் குரூப் அல்காலி மெட்டல்ஸ். இதனுடைய வேலன்சி ஷெல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதனால இது 4a p பிளாக் எலிமெண்ட்ஸ். இதனுடைய வேலன்சி ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதனால இது அல்காலின் எர்த் மெட்டல்ஸ் 2a எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ பாத்தீங்கன்னாக்கா யார் வந்து செகண்ட் குரூப்னு பாத்தீங்கன்னா இந்த டி ஆப்ஷன் தான். அல்காலின் எர்த் மெட்டல்ல வருது. இது மெக்னீசியம். இது இந்த எலிமெண்ட்டுக்கு பேரு மெக்னீசியம். அப்போ இதுக்கு தான் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜிக்கும் தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜிக்கும் இடையில டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்டா இருக்கும் நம்ம சொல்றோம். ஓகே, அப்ப ஆன்சர் வந்து டி ஆப்ஷனா சொல்லலாம். வாட் அபவுட் பி ஆப்ஷன்? பி ஆப்ஷன் பாத்தீங்கன்னாக்கா அது கிரவுண்ட் ஸ்டேட்ல இல்ல. கிரவுண்ட் ஸ்டேட்ல இல்ல, இது எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்குது. எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கும்போது இதை கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, அதனால டி ஆப்ஷனை இங்க சொல்லியிருக்கோம். அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் மெட்டல்ஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. நான் மெட்டல்ஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்ன்ற இங்க பார்க்குறோம். இப்போ நான் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நான் மெட்டல்ஸ் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆயிட்டு என்ன கொடுக்குன்னா ஆக்சைட்ஸை கொடுக்கும். அந்த நான் மெட்டல்ஸ்ல ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம் கார்பன். கார்பன் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா கார்பன் மோனாக்சைடு. இப்போ நான் மெட்டல்ஸ் வந்து இது போல இருக்குதுன்ட்டு இந்த ஆப்ஷனை சொல்றோம். அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்? இப்போ இதை வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லலாமா? இப்போ நான் மெட்டல்ஸ் ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ் இஸ் தட் தே ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் சொல்லலாமா? ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் என்ன செய்யணும்? இட் செல்ஃப் அண்டர்கோ ஆக்சிடேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் ஆக்சிடேஷன் நம்பர் 0, கார்பன் மோனாக்சைடில் கார்பனுக்கு வந்து +2ன்னு சொல்லலாம், கார்பனுக்கு வந்து +2. அப்போ வந்து இதை ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் சொல்லல. என்ன நான் மெட்டல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா பேசிக் ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணாது, அசிடிக் ஆக்சைட்ஸை தான் ஃபார்ம் பண்ணும். அசிடிக் ஆக்சைட்ஸை தான் ஃபார்ம் பண்ணும். அதனால செகண்ட் ஆப்ஷன் வராது. அடுத்து எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சுன்னா, சப்போஸ் நான் மெட்டல் சல்ஃபர் எடுத்துக்கிறேன், இது எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சுன்னா என்ன ஆகுன்னா ஆனியானா தான் மாறும். சல்ஃபைடு அப்படி சொல்றோம், ஆனியன்ஸை தான் மாறும். சரி, நான் மெட்டல்ஸ் வந்து நான் மெட்டல்ஸ் தே ஆர் குவைட் எலக்ட்ரோநெகட்டிவ் தானே? ஆமா, எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இப்போ ஏ ஆப்ஷன் டி ஆப்ஷன் இருக்குது. இதுல எதுல சூட்டபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏ ஆப்ஷன் ரொம்ப சூட்டபிளா இருக்கும்ட்டு சொல்றோம். ஸோ அதனால ஏ ஆப்ஷன் இங்க ஆன்சரா கொடுத்துருக்கோம். சரி, நெக்ஸ்ட் பவுலிங்ஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ. பவுலிங்ஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ பாத்தீங்கன்னாக்கா இந்த பவுலிங் ஸ்கேல் எப்படி? பவுலிங் ஸ்கேல் என்ன பண்ணுவாங்கன்னா electronegativity of element A minus electronegativity of element B is equal to 0.208 into square root of delta ன்னு சொல்லுவாங்க ஃபார்முலா. அப்படி இல்லைன்னா 0.1017 into square root of delta ன்னு சொல்லுவாங்க. இந்த ஏபி என்றது என்ன? ஏபி என்றது மாலிகுல். ஏக்கும் பிக்கு இடையில பாண்ட் இருக்குது. இந்த ஏனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பினுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை தான் XA மைனஸ் XBன்னு சொல்றோம். இப்போ டெல்டான்றது என்னன்னா polarity of a bond. டெல்டான்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா polarity of a bondன்னு சொல்லுவாங்க. இந்த பாண்டினுடைய பொலாரிட்டியை தான் டெல்டான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ்க்கும் பொலாரிட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷனை தான் இந்த பவுலிங்ஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஸ்கேல் சொல்லுது. இந்த பொலாரிட்டி மூலியமா தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை ப்ரிடிக்ட் பண்ணுது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பவுலிங் ஸ்கேல்ல வந்து ப்ரிடிக்ட் பண்றாங்க. அப்போ பவுலிங் ஸ்கேல்னாவே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ்க்கும் பொலாரிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த இடத்துல டெல்டாக்கு யூனிட் என்னன்னா கிலோ கேலரிஸ் பர் மோல். இந்த இடத்துல டெல்டாக்கு யூனிட் என்னன்னா கிலோ ஜூல் பர் மோல் அன்ட்டு சொல்றோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த 4 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எது வந்து டஸ் நாட் பிலாங் டு சேம் ஃபேமிலி?
எந்த எலிமெண்ட் சேம் ஃபேமிலியில இல்லைன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ எந்த எலிமெண்ட் வந்து சேம் ஃபேமிலியில கிடையாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்க இந்த 5D இங்க 4F14 5D10 அந்த 1 வராது, இதை 6ன்னு எடுத்துக்கலாம். 6ன்னு எடுத்துக்கலாம். கரெக்டா இல்லையான்றதையும் செக் பண்ணிக்கலாம். சரி, 6s2 அப்படி எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 5s2 இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா 3s2 3p5 3s2 3p5னாவே இது ஹாலஜன்ஸ்ல தான் வரும். ஹாலஜன்ஸ் பாத்தீங்கன்னா FCl Br I அஸ்டடைன் வரும். ஃப்ளோரின் பாத்தீங்கன்னா ஈலியம் 2s2 2p5. குளோரின் பாத்தீங்கன்னா நியான் 3s2 3p5 வரும். புரோமினுக்கு பாத்தீங்கன்னா ஆர்கான் 3d10 வரும். ஏன்னா இதுக்கு முன்ன டி பிளாக் எலிமெண்ட்ஸ் 10 எலிமெண்ட்ஸ் இருக்கும், அதனால 4s2 4p5 வரும். அயோடினுக்கு பாத்தீங்கன்னா கிரிப்டான் 4d10 5s2 5p5. அப்போ இந்த சி ஆப்ஷன் வந்து ஹாலஜன் ஃபேமிலியில வருது. சரி, இப்போ இந்த ரெஸ்ட் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் எதுல வரும் என்றதை இப்போ நம்ம பார்க்கணும். இங்க வந்து 3d10 வேற வந்திருக்குது. அப்போ டி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஜிங்கா இருக்கும் பாருங்க. ஜிங்க்குக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 30. அப்போ இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா ஆர்கான் 3d10 4s2 இப்படி வரும். அடுத்து கேட்மியம் எடுத்துக்கலாம். கேட்மியம்க்கு பாத்தீங்கன்னா கிரிப்டான் 4d10 5s2 அப்படி வரும். நெக்ஸ்ட் மெர்க்குரிக்கு பாத்தீங்கன்னா ஜெனான் 5d10 வரும். அப்புறம் 4f14 வேற வரும். 4f14 ஏன்னா மெர்க்குரி வரக்கூடிய பீரியட்ல என்ன இருக்குன்னாக்கா லாந்தனைட்ஸ் வரும். அதனால இங்க என்ன பண்ணனா ஜெனான் 4f14 எழுதிட்டு அப்புறம் தான் 5d10 எழுதணும், அப்புறமா 6s2 எழுதணும். அடுத்து பாத்தீங்கன்னா கோப்பர்னீசியத்துக்கு பாத்தீங்கன்னா ரேடான் 5f14 6d10 7s2 இப்படி வரும். இது வந்து ஜிங்க் ஃபேமிலி 2b குரூப் சொல்லுவோம். அப்போ பாத்தீங்கன்னாக்கா ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி ஆப்ஷன் எதுல வருதுன்னாக்கா இந்த ஜிங்க் ஃபேமிலியில வருது. சி ஆப்ஷன் மட்டும் எதுல வருதுன்னா ஹாலஜன் ஃபேமிலியில வருது. அப்போ எது வந்து ஹார்ட் ஒன் அவுட்னாக்கா சி ஆப்ஷன் தான் ஹார்ட் ஒன் அவுட்ன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்டாமிக் நம்பர், இந்த அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மெட்டாலிக் கேரக்டர் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ பீரியட்ல பாத்தீங்கன்னாக்கா அலாங் த பீரியட்ல பாத்தீங்கன்னா மெட்டாலிக் நேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். டவுன் த குரூப்ல பாத்தீங்கன்னா மெட்டாலிக் நேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? சரி, அப்போ அலாங் த பீரியட்ல மெட்டாலிக் நேச்சர் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். டவுன் த குரூப்ல பாத்தீங்கன்னா மெட்டாலிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். நான் மெட்டாலிக் நேச்சர் பாத்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் நம்ம சொல்றோம்.